என் அன்பார்ந்த சப்ஸ்கிரைபர்களுக்கு என் இதயம் கனிந்த வணக்கம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மூதாட்டியின் கனவுக்கோள்கள். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இந்த கதை உங்களுக்கு முழுசாக புரியும். ஒரு அழகான கிராமத்தில் மிதமான காற்று மற்றும் மந்தமான இருளில் ஒரு சிறிய குடிசையில் ஒரு சிறுமி தூங்கி கொண்டிருந்தாள். அவள் பெயர் வைஷ்ணவி. 12 வயது. ஆனால் அவள் மனதில் நிறைய கனவுகள். அவளுக்கு கனவுகள் பிடிக்கும். ஆனால் அவளது வாழ்க்கை எளிதல்ல. அவளது குடும்பம் வறுமையில் இருந்தது. வறுமை என்றால் அப்படி ஒரு வறுமை. வீட்டில் சமைப்பதற்கு எதுவும் இல்லையே. குப்பை கீரையாவது வெளியிலிருந்து எடுத்து வந்து சமைத்து சாப்பிடலாம் என்றால் அங்கு உப்பிற்கு கூட வழியில்லை. அப்படி வறுமையில் வாடும் ஓர் எளிய குடும்பம். ஆனால் அதைவிட அவளுக்கு அதிகம் பயம். ஒரே விஷயத்திற்கே அவள் கனவுகள் சிதைந்து போய்விடுமோ என்று. அவள் கனவை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறாள். முதலில் அவள் தன் தோழனுடன் கேட்கிறாள், கனவு என்பது என்ன? நிஜத்தில் நடக்க வேண்டும் என்று நினைப்பதெல்லாம் கனவில் நடக்கிறது. கனவில் கூட நடக்கக்கூடாது என்று நினைப்பதெல்லாம் நிஜத்தில் நடக்கிறது என்று கூறினான். கனவு என்பதற்கு தாத்தா கூறிய கவிதை, கனவுகள் மெய்ப்பட கடினமாய் உழை, காட்சிகள் கண்ணில் பிம்பங்களாய் தோன்றினாலும் நீ நினைத்தால் ஒரு நாள் நிழலும் கூட நிஜமாகும். கனவு என்பதற்கு பதில் அவள் அப்பா கூறியது, உறக்கத்தின் உச்சம் கனவு, உறங்காவிட்டால் அது நினைவு, உருவம் இல்லாத கனவு, உழைப்பவனின் எதிர்காலமும் கனவுதானே. கனவு என்பதற்கு மற்றொருவர் கூறிய பதில், கனவு காண்பது சிலருக்கு பயம் தரும் விஷயம், சிலருக்கு பரவசமூட்டும் விஷயம். சிலர் அழகான கனவுகளை காண்பார்கள். கனவுகள் பல வகைகளில் இருக்கும். அவற்றின் அர்த்தத்தை இங்கே பார்ப்போம். கெட்ட கனவு. அச்சப்படுத்தும் வகையில் தீய கனவுகள் கண்டால் தானம், வழிபாடு, தியானம் போன்றவற்றை செய்யலாம். இறந்தவர்கள் கனவில் வந்து ஆசீர்வதிப்பது போல் கனவு கண்டால் நன்மைகள் ஏற்படும். இறந்தவர்களுடன் பேசுவது போல கனவு கண்டால் பெயரும் புகழும் ஏற்படக்கூடும். கனவில் ருத்ராட்சத்தை கண்டால் அது உங்கள் ஆரோக்கியத்தை குறிப்பதாகும். எதிரிகள் கனவில் வந்தால் எச்சரிக்கையுடன் நடக்க வேண்டும் என்பதாம். இரவில் கனவு காணும் மூளை வளர்கிறது என்று மனித அறிவு கோட்பாட்டின் ஆய்வு கூறுகிறதாம். ஒரு நாள் என் அம்மாவிடம் ஒரு மூதாட்டி பேசும்போது மூதாட்டி ஒரு விசித்திரமான விஷயத்தை கூறுவதை கேட்டேன். கனவுக்கோள்கள். கனவுக்கோள்கள் என்று ஒன்று இருப்பதாக அந்த மூதாட்டி கூறினாள். அது கனவுகளை பாதுகாக்கும் என்று. எங்கே அந்த கனவுக்கோள்கள் கிடைக்கும் என்று வியப்புடன் கேட்டேன். அந்த மூதாட்டி சிரிப்புடன், அது ஒரு மர்மம், அதை தேடி செல், ஆனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கூறினாள். அந்த இரவு வைஷ்ணவிக்கு உறக்கம் வரவில்லை. நான் தனியாக அந்த கோள்களை தேடி போக முடியாது. எனவே நண்பர்களின் உதவியுடன் செல்வதற்கு முடிவு செய்தேன். அடுத்த நாள் பயணத்தை தொடங்கினாள். அவர்கள் கண்களுக்கு பரபரப்பான ஏதோ ஒன்று இருப்பது போல தோன்றியது. அவர்கள் நடந்து கொண்டே போனார்கள். மழை மிதமாக விழுந்தது. அருகில் ஓர் தண்ணீர் ஓடை ஓடிக்கொண்டிருந்தது. நாம் எதற்காக இங்கே வந்தோம்? இந்த வழி நம்மை எங்கே அழைத்து செல்லும் என்று கார்த்திக் கேட்டான். நான் நம்புகிறேன், நாம் கண்டுபிடிப்போம் என்று வைஷ்ணவி உறுதியாக சொன்னாள். அவர்கள் சென்று கொண்டிருக்கும்போது ஒரு பெரிய ஒளி பரவியதை கவனித்தனர். அதோ அது அந்த சிறப்பு இடமாக இருக்கலாம் என்றான் அனில். அவர்கள் அருகில் சென்றனர். அந்த ஒளியின் அருகில் ஒரு பழைய மரத்தால் ஆன கோவில் போன்ற அமைப்பு இருந்தது. அதன் அருகே ஒரு பானை, அதிலிருந்து ஒளி வீசிக்கொண்டிருந்தது. இது என்ன? வைஷ்ணவி அருகில் சென்று பார்த்தாள். அந்த பானை ஒரு கனவு கோள்களால் நிரப்பப்பட்டிருந்தது. ஒவ்வொரு கோளும் மின்னும் முத்துக்கள் போல இருந்தது. அதிலிருந்து ஒளி அவர்களை ஆச்சரியப்படுத்தியது. நாம் எடுத்துக்கொள்ளலாமா என்று கார்த்திக் கேட்டான். நீங்கள் அந்த கோள்களை எடுத்தால் நீங்கள் உங்கள் கனவுகளை பாதுகாக்க முடியும். ஆனால் ஒரு நிபந்தனை இருக்கிறது. அது அந்த மூதாட்டியின் குரல். மூதாட்டியிடம் வைஷ்ணவி
பயத்தோடு கேட்டாள், என்ன நிபந்தனை என்று. அதற்கு மூதாட்டி, உங்கள் கனவுகள் சாதாரணமாக இருக்கக்கூடாது, அவை உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்க வேண்டும். நீங்கள் உங்கள் கனவுகளை மெய்ப்பிக்க செயல்பட வேண்டும், இல்லையெனில் கோள்கள் மங்கி போய்விடும். அவர்கள் மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள். நான் பெரிய மருத்துவராக வேண்டும், அனைவரையும் குணப்படுத்த வேண்டும் என்று வைஷ்ணவி உறுதியாக கூறினாள். நான் ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பாளர் ஆக வேண்டும், உலகத்திற்கான புதுமைகளை செய்ய வேண்டும் என்று அனில் கூறினான். நான் உண்மையான முன்னோடி போராளி ஆக வேண்டும், சமுதாயத்திற்கு உதவ வேண்டும் என்று கார்த்திக் உறுதியுடன் சொன்னான். மூதாட்டி புன்னகையுடன் அவர்களுக்கு அந்த கோள்களை வழங்கினார். இந்த கனவு கோள்கள் உங்கள் கனவுகளை உயிர்ப்பிக்க உதவும், ஆனால் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும், உங்கள் கனவுகளுக்கு ஏற்றதாக உழைக்க வேண்டும். அவர்கள் கோள்களை எடுத்துக்கொண்டார்கள். அந்த நேரத்தில் ஒளி மங்கியது, ஆனால் அவர்கள் உள்ளத்தில் ஒரு புதிய ஒளி ஏற்பட்டது. நிறைய கேலிகள் கிண்டல்கள் மத்தியிலும் அவர்களால் முடிந்தவரை கடினமாக உழைத்தார்கள். சில ஆண்டுகளுக்கு பிறகு வைஷ்ணவி ஒரு பெரிய மருத்துவரானாள், அனில் ஒரு கண்டுபிடிப்பாளர் ஆனான், கார்த்தி சமூக சேவகனாக பல்வேறு மாற்றங்களை உருவாக்கினான். ஒரு நாள் அவர்கள் மூவரும் மீண்டும் சந்தித்தனர். நாம் கனவு கோள்களை பார்த்த அந்த நாள் நினைவிருக்கிறதா என்று வைஷ்ணவி கேட்டாள். அவர்கள் மூவரும் ஒரே நேரத்தில் சிரித்தார்கள். நாம் கனவுகளை வளர்த்தோம், ஆனால் உண்மையில் அது கோள்கள் இல்லை, நம்முடைய முயற்சிதான் என்று கார்த்தி சொன்னான். முடிவு: அவர்கள் வாழ்வை ஒரு எடுத்துக்காட்டாக கருதி மற்றவர்களுக்கு உண்மையான கனவு நம் உள்ளத்தில் இருக்கிறது, நாம் அதற்காக கடினமாக உழைத்தால் நம் கனவுகள் வெற்றி பெறும். கனவு பற்றி அப்துல் கலாம் அவர்கள் கூறிய வரிகள். கனவு காணுங்கள், ஆனால் கனவு என்பது நீ தூக்கத்தில் காண்பது அல்ல, உன்னை தூங்க விடாமல் பண்ணுவது எதுவோ அதுவே லட்சிய கனவு. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். பை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.